உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் வசந்த் தொலைக்காட்சி நேரில் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சியை பற்றி நான் வெளியில் சொல்லவே வேணாங்க, எல்லாருக்குமே தெரியும். நாம் 2 ஊருக்கு டெய்லி போகிறோம், 2 ஊரை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம 2 ஊருக்கு போகிறோங்க. முதலாவதா எந்த ஊருக்கு போகிறோன்ற விஷயத்த நம்ம தடி பிரதர் போயிருக்காரு. எங்கே இருக்காருன்னு கேட்போம். தடியோ, சாரி பிரதர், எங்கே இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ திருப்பூரில் இருக்கேன், கரெக்டாங்காடில் இருக்கேன். கரெக்டாங்காடு? என்னது கரெக்டாங்காடு? ஒருவேளை ஆங்கிலேயர் கரெக்டாக வச்சுட்டு போயிருப்பாரோ? எதுக்கு கரெக்டாங்காடுன்னு பேர் வந்திருக்கும்? ஒருவேளை அந்த காலத்தில் மக்கள்லாம் கரெக்டான நேரத்துக்கு ஆஃபீஸ் போவாங்களோ, இல்லை கரெக்டான நேரத்துக்கு பசங்க ஸ்கூலுக்கு போவாங்களோ, இல்லை கரெக்டான நேரத்துக்கு காட்டுக்கு சொம்போட போயிடுவாங்களோ? ஏன் கரெக்டாங்காடுன்னு பேர் வந்திருக்கோம் தெரியலையே. தம்பி, மக்கள்கிட்ட, கரெக்டாங்காடு மக்கள்கிட்ட எதுக்காக இந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் அர்ஜுனன். சூர்யா, நந்தகுமார், அரசகுமார், தவமணி, மணியன், என் பேர் சரி, பாஸ்கரன், சேது, டி மாதேஸ்வரன், வெள்ளைச்சாமி, பி ராஜ், செல்வகுமார், ரங்கராஜன். என்ன பண்ணுறீங்க? டெய்லர் இருக்கேன். நான் பேட் மாஸ்டர் இருக்கேன். மெக்கானிக், சீனியர் டெய்லர். கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுக்கிறேன். டெய்லருங்க, டெய்லர், ஆனி கண்டிட்டு கம்பெனி வீட்டு கம்பெனி டெய்லர் டெய்லர், படிக்கிறேன் தனித்து. பனியன் கம்பெனியில் கட்டிங் மாஸ்டர் இருக்குங்க. பனியன் கம்பெனியில் கட்டிங் மாஸ்டரா? ஆமாம், கட்டிங் மாஸ்டர். என்ன அதாவது கட்டிங்க? துணியெல்லாம் கட் பண்ணுறதுங்க. ஓ, துணியை கட். ஆமாம். ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை கட் பண்ணுவீங்க? அது 1000 பீஸ் கட் பண்ணலாங்க. 1000 பீஸ். ஓ எஸ், 1000 கரெக்டாக பண்ணுவீங்களா தப்பா பண்ணுவீங்க? கரெக்டாகவும் பண்ணுவேன், தப்பாகவும் சில நேரங்களில் மிஸ் நடக்கும். ஆயிருக்கா? மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மிஸ் ஆச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாங்க. யாரை கரெக்ட் பண்ணுவீங்க? நாங்கள் தான் கரெக்ட் பண்ணுங்க. நீங்களே கரெக்ட் ஆமாம் பண்ணுவீங்க. ஆமாம். சரி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நான் டெய்லருங்க. டெய்லர். டெய்லர் நீங்களே கட்டிங் தான்? இல்லை இல்லை, தைக்கிறதுங்க. ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங் கட் பண்றது நீங்க தைக்கிறது. அவர் வெட்டி கொடுத்தாருன்னா நான் தைச்சிருவேங்க. தைக்கிறது. ஓகே, நீங்க? நான் டெய்லர் தான். டெய்லர் தான். எல்லாருமே டெய்லர் தானா? கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜெராக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு வர சங்கீதா ஜெராக்ஸ். ஓ, சங்கீதான்றது யாருங்க? நம்ம பொண்ணுங்க. உங்க பொண்ணு? ஆமாம். சரி, என்ன படிக்கிறாங்க? பிஇ 4th இயர் படிக்கிறாப்ல. 4th இயர் படிக்கிறாங்க. நீங்க எதுக்கு வேற ஒரு பிசினஸ்லாம் இருக்கு, எதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு? ஆரம்பத்தில் ஏதோ ஒரு தொழில் பண்ணனேன். ஆ, நம்ம அந்த தொழிலில் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டிடி பூத்து வச்சோம். சரி, அதை அப்படியே டெவலப் பண்ணி இப்போ கம்ப்யூட்டர் சென்டராக மாற்றிட்டோம். வெரி குட். அதுக்கப்புறமா என்ன டெவலப் பண்ணலாம்னு இருக்கீங்க? அதுக்கப்புறமா அடுத்தது வேறு நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். யான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆ, அது போக ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ஆ, ஸ்கூல் வச்சுருக்கிறேன். ஓ, ஆமாம், கொடுவாயில் மெரிட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லி நடத்திட்டு இருக்கிறேன். சரி சரி, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பர். வருங்காலத்தில் ஒரு பெரிய காலேஜ்லாம் கட்டுங்க. கண்டிப்பாக பண்ணுவோம். சரிங்களா? ஆ. நாங்க சீட்டு கேட்டு வந்தா ஃப்ரீ சீட்டு கொடுங்க. கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு பொது நோக்கோட தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆ, மணி மைண்டோட பண்ணல, ம், ஒரு சமுதாய நோக்கோட தான் அந்த ஸ்கூலே நடத்துகிறோம். நம்ம கம்மியான ஃபீஸ் வாங்கி நடத்துகிறோம். ம். எல்கேஜிக்கெலாம் நாங்கள் வெறும் 10,000 ரூபா தான் ஃபீஸ் வாங்குறோம். ஆ, ஆ. அந்த அளவுக்கு நம்ம கம்மியான ஃபீஸ் வாங்கி நடத்துகிறோம். சரி, ஓகே. இந்த இப்போ லஞ்சம்ன்றாங்களே, ஆமாங்க சார். லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லஞ்சம் வாங்குறது தவறுங்க, லஞ்சம் கொடுக்கறது தவறுங்க. சரி, சரிங்களா? ஆ. அது வந்து யாருமே அதை செய்யக்கூடாது. சரி. லஞ்சமும் கொடுக்கக்கூடாது, சப்போஸ் அவங்களும் வாங்கக்கூடாது. ஆ, இது வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். சரி, எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் ஆ. இப்ப நம்ம செய்ய போறதுக்கு வந்து சில பேர் லஞ்சம் கேக்குறாங்க, ஆ. அதை நம்ம தட்டி கேட்கணும். நீங்க ஆமா. நீங்க யாருக்காவது லஞ்சம் இல்ல, நான் கொடுத்தீங்களா? கொடுத்தது இல்ல, என்ன கேட்டிருக்காங்க, நான் கொடுத்தது இல்ல. வாங்குறது மட்டும்தான். வாங்கினது மட்டும் இல்ல, ஆ. கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஓ. அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? லஞ்சம் வாங்குற தப்பு, கொடுக்குற தப்பு, சரி, அதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். சில இடங்கள்ல லஞ்சம் கொடுக்கலன்னா வேலை நடக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? அடிக்கணும். ஆ? அப்போ அடிக்கணும். அடிக்கணுமா? கையால அடிக்கணுமா, கட்டையால அடிக்கணுமா? அடிச்சாதான் திருந்துவானுங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? லஞ்சம் கொடுக்கறது நம்ம தப்புங்க சார். வாங்குறத விட கொடுக்கறது தான் தப்பு. கொடுத்தா தானே வாங்குறாங்க. சரி, நீங்க கொடுக்காம மட்டும் அப்படி வாங்குவாங்க. ஆ. அதனால கொடுக்கறதா முதல் தப்பு. நீங்க என்ன சொல்றீங்கண்ணா? கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு தான். கொடுக்கறது தப்பு, வாங்க தப்பு. நீங்க யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? நான் யாருக்குமே கொடுக்கறது கொடுக்கல. நீங்க? கொடுக்கறது தான் மிகப்பெரிய தப்பு. ஆ, நம்ம கொடுக்க போறனால தான் அவங்க வாங்குறாங்க. சரி, கொடுத்து பழக்கப்படுத்தினா தான். சரி, இவன் கொடுத்துட்டான்ல, இன்னொருத்தன் கொடுப்பான். ஆ, ஏப்பா அவங்க கொடுத்தாங்கன்னா பழகு போய்க்காரு. வர்றவங்க எல்லாருமே வந்து வாங்கக்கூடாதுன்னு நினச்சி தான் வர்றாங்க. எல்லாருக்குமே தெரியும் வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்பு. ஆனால் ஒருத்தவங்க வாங்க பழகும் பிறகு திரும்பவும் அதே பழக்கம் வருது. ஆ. நீங்க என்ன சொல்றீங்க? வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. ஆக லஞ்சம் வாங்குறது தப்பு, கொடுக்கறது தப்பு அப்படின்னு இவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க லஞ்சம் கொடுத்துக்கிறீங்களா? இல்லைங்க, கொடுத்துருங்க. கொடுக்கக்கூடாது. அந்த பழக்கத்தை கொண்டு வரக்கூடாது. பழக்கத்தை கொண்டு வரக்கூடாது. கொண்டு வர. இப்போ வந்து வண்டியில போகும்போது திடீர்னு வந்து நோ என்ட்ரியில நீங்க வந்து மாட்டிக்கிறீங்க. ஆமாங்க. அப்போ வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து இது கொடுத்தா நான் நம்புறேன்னு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படியே குற்றம் இருந்தாலும் கேஸ் போட்டுக்கோங்க. ஆ. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கேஸ், அது நடவடிக்கை எடுத்துக்கலாம். வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா? நம்ம மேல தப்பு இருந்தால் வண்டியை சீஸ் பண்ற அளவுக்கு போறதுக்கு ஒண்ணு வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. காரணம் என்னது, நம்ம கொலை செய்யல, ம். குற்றம் செய்யல, ம். திருட்டு வண்டி கிடையாது, ஆ. நம்ம சொந்த வண்டி.
நோயண்டில வந்துட்டோம், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை நம்ம செஞ்சுக்க வேண்டியது. அதுக்காக வந்து நம்ம சீஸ் பண்ற அளவுக்கு நம்ம போகல இல்லைங்க. இல்ல அப்படி மிரட்டுறாங்கன்னா அப்படி மிரட்டினா வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். அப்ப ரொம்ப தைரியமான ஆளுங்க ஆமா ஆமா, எல்லாமே திருப்பூரை பொறுத்தவரை எல்லாமே தைரியம் உள்ளவங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தைரியமானவங்க. சரி, ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஊருக்கு கரட்டாங்காடு அப்படின்ற பேரு ஏன் வந்திருக்கும்? கரட்டாங்காடுன்னு பேர் வந்து சார், இது வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது உஷா தேட்டருக்கு அப்புறம் பூரா காடாத்தான் கிடந்ததுங்க. அப்போ வந்து கரடு மூடான காடு இது ஆக்சுவலாக. ஓஹோ. அதனால கல் முள்ளு இந்த வெங்கச்சாங்கல் எல்லாம் கடுது கல் முள்ளான காடு. நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. சரிங்க. அப்போ வந்து பூரா கல்லா இருக்குங்காடி கரட்டாங்காடு, கல்லு முள்ளா இருக்காடி கரட்டாங்காடுன்னு பேர் வந்தது. கரட்டாங்காடு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா? கரடு மூடா இருக்கிறதுனால கரட்டாங்காடுன்னு பேர் வந்தது. கரடு மூடா இருந்தது அப்போ. ஆமா, அப்படிதான் இருந்தது. நீங்க பாத்துருக்கீங்களா அந்த கரட்டாங்காடு? நீங்களே பாத்துருக்கீங்க? ஆமா. நீங்க அதே கரடு மூடா இருந்த கடந்தனால தான் கரட்டாங்காடுன்னு பேர் வந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் சார். வேற எதுனா காரணம் சொல்லுங்க. வேற எதுனா காரணம்? அதாவது வந்து கரட்டான் என்பது வந்துங்க ஓனான், தமிழ்ல வந்து ஓனான். சரிங்களா? 30 வருஷ காலத்துக்கு முன்னாடி வந்து இது வெறும் முள்ளு செடியா தான் இருந்தது. அதிகமா வந்து கரட்டானால வந்து அங்கிட்டு போயிட்டு நடமாட்டின்னு அந்த மாதிரி மக்கள் நடமாட்டமே இல்லாம இருந்தது. சரிங்களா? அதனால வந்து கரட்டான்லாம் ஓனான் அதிகமா இருந்ததுனால கரட்டான் காடு அப்படின்னு வந்ததுங்க. இது வந்து இப்பதான் ரீசனா வந்து கட்டடங்கள்ல வந்தது. 30 வருட காலத்துக்கு முன்னாடி வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வேலி முள்ளு செடிகள் மரங்கள் கொடிகள் அதே மாதிரி மக்கள் நடமாட்டமே இல்லாம இருந்தது. இப்பதான் வந்து டெவலப் ஆகி வந்து இது வந்து சைட் பூமியா மாறி இன்னைக்கு பெரிய பெரிய பில்டிங் ஆகி கட்டடங்கள் ஆகிருக்கு. அதனால வந்து கரட்டான் எல்லாம் அங்கிட்டு கிட்ட அலைஞ்சதுனால பெரியவங்க சொன்னது வந்து கரட்டான் காடு அப்படின்னு சொன்னதுதான் உண்மையான ரீசன். ஆமா, ஓனான் தமிழ்ல வந்து ஓனான் தான் அர்த்தம். கரட்டான் ஏன்னா அதிகப்படியா வந்து முள் செடியில பாத்தீங்கன்னா அதிகப்படியா நடந்துட்டு இருக்குங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கரட்டான் காடுன்னு அந்த மாதிரி வந்தது. வேற எதனா காரணம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இங்க நல்லவங்க இருக்கிறனால கட்டாங்காடு, அதுக்கும் பயப்படாத இருக்குங்கனால நல்லவங்க இங்க இருக்குங்க அத்தனை பேரும் கரெக்டானவங்க, அதனால கட்டாங்காடுன்னு பேர் வந்துருக்கு. அதாவது இங்க இருக்க அத்தனை பேரும் கரெக்டானவங்களாம், கரெக்டா இருக்கவங்க, அதனாலதான் கரெக்டாங்காடு அப்படின்னு பேர் வந்துன்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவதுங்க இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி சரிண்ணே இவர் சொன்ன மாதிரி குண்டு கல்லுங்க, அதாவது இந்த கரண்ட் முன்னாடி இருந்துங்க. சரி. மலங்காடு மாற இப்ப வந்து சிட்டி ஆயிடுதுங்க. சரி, சிட்டிங்க. இப்ப வந்து எத்தனையோ பேர் வெளியூர் வெளிமையான இடத்துக்காரர் அத்தனை பேர் திருப்பூர் தான் வந்திருக்காங்க. திருப்பூர் நல்லா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரிங்க, நீங்க சொல்லுங்க என்ன காரணம்? இங்க ஏகப்பட்ட பேர் கரெக்ட் பண்ணிடுறாங்க பிள்ளைகளை, அதுக்காண்டி கட்டங்கன்னு வந்து நினைக்கிறேன். அதேங்கப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுக்காண்டி கட்டங்கன்னு பேர் வந்து இவர் ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி யூத் பசங்கள்லாம் நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்றாங்களாம், அதனால கரெக்டாங்காடுன்னு பேர் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அதானா? நீங்களும் கரெக்ட் பண்றீங்களா? 5 பிள்ளைய கரெக்ட் பண்ணோம். நாங்களே 5 பிள்ளைய கரெக்ட் பண்ணி 5 பிள்ளைய கரெக்ட் பண்ணீங்க. போதுமா? போதும். பாத்தீங்களா, கரெக்டாங்காடுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்றாங்க. நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க? கட்டாங்காடு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் நல்லா அனுசரித்து போகிறாங்க, பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, அதனால கட்டாங்கன்னு பேர் வந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக அனுசரித்து போகிறாங்க, அதனால கரெக்டாங்காடுன்னு பேர் வந்துச்சு. கேட்டாச்சு. நான் சொல்ல கரெக்டாங்காடுன்ற பேர் ஏன் வந்திருக்கோன்னு கேட்டால், அங்கே இருக்க மக்களில் ஒரு பையன் சொல்கிறான், அந்த ஊரில் இருக்க பொண்ணுங்களை ஈஸியாக கரெக்ட் பண்ணுவாங்களாம். கரெக்ட் பண்ணுறதுனால தான் கரெக்டாங்காடு அப்படின்னு பேர் வந்திருக்கோன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் கரெக்டானவங்கெல்லாம் இருப்பாங்களாம் அந்த ஊரில். பார்த்தீங்கல்ல, கரெக்டானவங்க இருப்பாங்களாம், அதனால கரெக்டாங்காடுன்னு பேர் வந்திருக்கான். நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அப்படி ஒரு நூலை கோத்து அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இருந்தாலும் உண்மையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கணும். பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்ற காரணம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். கரட்டாங்காடு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலையில் அமைந்துள்ள இயற்கை வளமிக்க அழகிய ஊராக திகழ்கின்றது கரட்டாங்காடு என்னும் இவ்வூர். விறகு வெட்டும் தொழில் மற்றும் மரத்தொழில் போன்றவை இப்பகுதியில் சிறப்பாக இருந்து வந்துள்ளது. பொதுவாக அக்காலத்தில் மனிதன் மரங்கள் சூழ்ந்த காடுகளிலும் குகைகளிலுமே
தனது குடியிருப்புகளை ஏற்படுத்தி தனது வாழ்க்கையை தொடங்கினான். பின்னர் தனது குடியிருப்புகளுக்கு ஏற்றவாறு அது சார்ந்த ஏதேனும் ஒரு காரண பெயரை கொண்டு தான் வசிக்கும் இடத்தை அழைக்கலானான். அதுவே பிற்காலத்தில் மருவப் பெற்று ஊரின் பெயர்களாக வழங்கப்பெறுகின்றன. இதன் முறையே குன்று, காடு, பட்டி, மலை, ஊர், குளம் போன்ற சொற்கள் அடைமொழி சொற்களாக அமைய பெற்றிருப்பதை காணலாம். இதனைத் தொடர்ந்து மரங்கள் சூழ் காடுகள் நிரம்பிய பகுதிகள் பெரும்பாலும் இன்றளவும் காடு என்னும் பெயரிலேயே வழங்க பெற்று வருவதை காணலாம். இவ்வாறு காடு என்னும் சொல்லை தாங்கிய ஊர்களுள் ஒன்றுதான் கரட்டாங்காடு என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் காடுகளை குறிக்கும் பொருட்டு காடு என்னும் அடைமொழி பெயராலேயே அழைக்கப்பெற்றுள்ளது. இதனை அடுத்து கரடுகள் நிரம்பிய பகுதியாக இவ்வூர் விளங்கியதன் காரணமாக காடு என்னும் பெயரோடு கரடு என்னும் சிறப்பு பெயர் இணைந்து இவ்வூர் கரடுக்காடு என அழைக்கப்பெற்றுள்ளது. கரடுக்காடு என்னும் இவ்வூரின் பெயரே காலப்போக்கில் கரட்டங்காடு என மருவி நாளடைவில் மக்களின் பேச்சு நடையில் தற்பொழுது கரட்டாங்காடு என அழைக்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு. கரட்டாங்காடுன்ற பேருக்கு கரெக்டா விளக்கம் கொடுத்தாங்க நம்ம கண்மணி. டிவிக்குள்ள வந்தே பேசுவாங்க, வெளியிலேயே வரமாட்டாங்க. எப்படி கரெக்டாக விளக்குனாங்களா? இதே மாதிரி நம்ம அடுத்த ஊருக்கும் போக போகிறோம். இப்போ அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக்கு. இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட 2வது ஊருக்கு போக போகிறோம். டே குண்டா, எந்த ஊரில் இருக்கடா குண்டா? ஹாய் ப்ரோ, நான் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கேன், குண்டடம் அப்படின்ற ஊரில் இருக்கேன். குண்டடமா? என்ன, நான் குண்டான்றதுக்கு அவன் எனக்கு கவுண்டர் கொடுக்குறானோ? இல்லை உண்மையான பேரே குண்டடமா? குண்டடம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? குண்டடம், அந்த ஊரில் எல்லாம் குண்டா இருப்பாங்களோ நம்ம குண்டடம் மாதிரி, அதனால் குண்டடம் பேர் வச்சுருப்பாங்களோ? டே குண்டா, எதுக்காக குண்டடம் பேர் வந்ததுன்னு அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் குனிஞ்சிக்கிட்டே கேளு. உங்கள் பேர் என்னங்க? நீங்கள் என்ன? உங்கள் பேர்? நாகராஜ். அப்புக்குட்டி. கே கார்த்தி. ஸ்ரீதர். கோகுல். அன்பு. வெள்ளிங்கிரி. சௌந்தரராஜன். அருண்பான். கார்த்திக். சுபாஷ். நவீன்குமார். குணசேகரன். ராகுல். செல்வா. செல்வபூதி. அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? நான் விவசாயம், அரசியல் இருக்கிற விவசாயம் தான். விவசாயம் தான். இந்த வருஷம் எப்படி இருக்குண்ணா விவசாயம்? விவசாயம் வந்து பெருசாக பாராட்டுற அளவுக்கு இல்லை. சரிங்க. மொத்தத்தில் வந்து பல்லரி வெங்காயம் தான் அதிகமாக இங்கே பயிர் பண்ணுறோம். சரிங்க. அது சில சமயத்தில் அதிகமாக வைக்கிது, பெரும்பாலும் இந்த விலை கம்மி, ரொம்ப இதாக இருக்கும். ஓஹோ, சரி. இந்த ஊருக்கு குண்டடம் அப்படின்ற பேர் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தெரியாது? நீங்கள் என்னது? அந்த காலத்துல போர் நடந்து கொன்ற இடம் அதனால குண்டடம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. அந்த காலத்துல வந்து சண்டை நடந்த மன்னர் ஆட்சியில அப்ப கொன்ற இடம் அதனால குண்டடம் பேரிச்சு. போர் நடந்து யார் மன்னருக்கும் யாருக்கும் மன்னர் ஆட்சியில அந்த காலத்துல நடந்து மகாராஜாவுக்கு 2 போர் நடந்தப்ப வந்து கொன்ற இடம் வந்து 4 இடத்துல மாறி மாறி குண்டடம் ஆயிடுச்சு. ஓ, கொன்ற இடம் தான் இந்த ஊருக்கு வந்து உண்மையான பேர். அசுரனை கொன்ற இடம். அசுரனை கொன்ற இடம். அசுரனை கொன்ற இடம். கொன்ற இடம் அப்படிங்கிறது குண்டடம்னு பேர் மாறியாச்சு. கொன்ற இடம் வந்து பேர் மருவி குண்டடம் ஆயிடுச்சு. குண்டடம் ஆயாச்சு. அதாவது அந்த தர்மர் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். இது முக்கிய ஒரு ஸ்தலம். அதாவது வந்து தாராபுரம் விராட பருவம். இது வந்து கொன்ற இடம் குண்டடம் அப்படின்னு. ஓகே, அதனால முக்கியமான இடம். சரிங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. என்னன்னா பஞ்சபாண்டவர் துரியோதன மகாபாரத போர் நடந்த இடத்துல நடக்கும்போது துரியோதனை வந்து பஞ்சபாண்டவர் கொன்ற இடம், அதனால குண்டடம். கொன்ற இடம் வந்து மருவி குண்டடம்னு வரும்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே கொன்ற இடம் இதுதான். கொன்ற இடம் இதுதான். ஓஹோ, அந்த கொண்டடம் வந்து பேர் மருவி குண்டடம் மருவி குண்டடம் வந்து. ஓ, வேற எதனா காரணம் இருக்கா? வேற காரணம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற காரணம் இல்லை. சரி, இதுலயே வந்து என்னன்னா நம்ம இல்ல அப்படி வேற காரணம் இல்லை. சரிங்க. இந்த ஊர்ல என்னங்க நிறைய கோயில்கள்லாம் இருக்கா? கோயில் இங்க வடுகநாத சுவாமி கோயில், காலபைரவர் வந்து ஆமா காஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப பிரபலமான கோயில், சக்தி உள்ள கோயில். எல்லாம் நிறைய அஷ்டமி பூஜைகள்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஓ, இந்த ஊருக்கு என்ன ஃபேமஸான பொருள்லாம் இருக்கு?
பொருள்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒன்றும் குண்டடத்துக்குன்னு ஒரு பொருளாக சொல்ல முடியாது. இப்போ திருநெல்வேலிக்கு அல்வா மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த ஊர்ல நான் நினைச்சேன் எல்லாரும் அந்த காலத்துல குண்டா இருப்பாங்களோ, இல்ல குண்டடம் அப்படின்னு பேர் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேமஸா கிடையாதுங்க. கொன்ற இடம் குண்டடம்னு வச்சது. காலபைரவர் வந்து 8 சத்தியாகிரகத்துல இருந்தவர். அவர் இதுல வந்து 3ஆவதுல இருக்கிறாரு. அவர் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் காலபைரவர். ஆமா, அவர் அவ்வளவுதான். இந்த ஊர்களுடைய விமர்சனங்கள். அப்புறம் மக்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்துல, தண்ணிக்கு அதுக்கு கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கு. அவ்வளவுதான். சரி, மழை பெஞ்சா இந்த ஊர் சரியாயிடும்ன்றீங்க. ஆக இந்த குண்டடம் வந்து அதாவது இங்க போர் நடந்த இடம், இங்க வந்து கொன்ற இடம், அதனால குண்டடம் அப்படின்ற மாதிரி பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்காக குண்டடம் அப்படின்னு பேர் வந்திருக்கும்? இந்த வரலாற்று உண்மைதாங்க. அது வரலாற்று உண்மைதாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது காரணம்? எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல யாராச்சும் குண்டா நின்று வீட்டில் சாஞ்சு தம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம் நானு. குண்டடம் குண்டடம் அப்படின்னு வச்சிட்டாங்க. ஆமா. ஓ, அறிவுபா. சரி, இந்த ஊர்ல இங்க இருக்கவங்கள குண்டா ஒரு தங்க கம்மலோ ஏதோ விழுந்துருச்சு, அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒருக்கி பேக்கில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பை பாய். ஒருக்கி பேக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்க. வெரி குட். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கொஞ்சம் பொழைக்க தெரியாதவன், எடுத்து யாராச்சும் கொடுத்துருவேன். ஸ்டேஷன்ல இது கொடுத்துருவேன். யாருக்காவது கொடுத்துருவீங்களா? ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். கொண்டு என்னன்னா உண்மையாலுமே பொழைக்க தெரியாத? பொழைக்க தெரியாத, அதனால கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணிடுவோங்க. கடையில் சேல்ஸ் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ் தெரியலங்க. தமிழ் தெரியாது. தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? கிடைச்சா கொண்டு போயிருவேன். நீங்க எடுத்து கோயிலில் போட்டுருவோம். கோயில்ல போட்டுருவாரா அவரு? நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கே கொடுத்துடலாம். யாருன்னே தெரியாதே. கிடைச்சா கொண்டு போயிருந்தா போச்சு. அப்புறம் நம்மளுக்கு செலவு காட்சின்னு தூக்கி போயிடுறது. ஓகே, நீங்க? ஒன்றும் தெரியாது, பார்க்கறதுக்கு வந்து சும்மாங்க அப்படின்னு. நீங்க? சார், இது மிக சிறப்பு வாய்ந்த இடங்க. அது தெரியும், பார்க்கலங்க. சரிங்க. இந்த உங்களுக்கு தங்க கம்மல் கிடைக்குது, சரிங்க. என்ன பண்ணுவீங்க? வச்சுக்கலாங்க. எதை வேணாலும் வச்சுக்கலாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கிடைச்சாலும் லாபம் கொண்டு போக வேண்டியதுதானுங்க. கொண்டு போயிட்டு உங்க வீட்டுல பொண்டாட்டிகிட்ட கொடுப்பீங்களா? பொண்டாட்டி இருந்தா கொடுக்கலாங்க. அதுக்குன்னு சொல்லி நம்ம எங்க போறதுங்க பொண்டாட்டிக்கு? ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லைங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல மனுஷன் வந்து எடுத்து கிடைக்காதவங்களுக்கு கொடுத்துருவேன். சரி. கெட்டவன் கொஞ்சம் குடிச்சு கொண்டு போய் வாங்கி எங்கேயாவது பயனாளிச்சு வச்சுட்டு குடிச்சிட்டு போயிடுவேன். சரி, நீங்க யாரு, நல்லவனா கெட்டவனா? இது கடவுளே ராமன் நல்லவனான்னு மனுஷனை தீர்மானம் பண்ண முடியும். சத்தியத்துக்கே சோதனைன்றீங்களா? சோதனை. இதுல நீங்க நம்ம நான் நல்லவன்னு யாரு சொல்றது? சரிண்ணே. ஆக பார்த்தீங்களா, கம்மல் கிடைச்சதுன்னா உஷாரா நிறைய பேர் வந்து அதை அபேஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிழைக்க தெரியாதவங்க சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்து, ஆமாம், அவர் வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் யாருக்காவது கொடுத்துருவாரு. என்னென்ன கரெக்டான? இல்லை, ஸ்டேஷனில் கொடுத்துருவாங்க. அவங்க எடுத்துப்பாங்க, அவங்க வச்சுக்குவாங்க. ஆக இந்த ஊருக்கு வந்து எதுக்கு குண்டடம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு கேட்டால், இது வந்து புராண காலத்திலேயே ரொம்ப பேர் போன இடம். இங்கே வந்து கொன்ற இடம். அதனால தான் இது பாண்டவர்கள் வந்து துரியோதனை கொன்ற இது வந்து பாண்டவர்கள் வந்து துரியோதனை கொன்ற இடம். அதனால தான் இந்த ஊருக்கு கொண்டடம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊருக்கான உண்மையான விளக்கத்தை இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்காக இந்த ஊரை பற்றி ஒரு தெளிவான கருத்தை கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் சொல்கிறீங்களா? கேட்டாச்சு, குண்டடம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும் அப்படின்ற காரணத்தை அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிறது ஒரு வகையில் இருக்கட்டும், நாம் உண்மையைத்தானே விளக்கணும். நம்ம எப்படி விளக்குவோம்? அதுக்காக ப்ரெஷ்ஷை போட்டு விளக்க போகிறது இல்லை. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போமா? குண்டடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவிலும் தாராபுரத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் இவ்வூர் அமைந்துள்ளது. ஆன்மீக காற்று மண்டலம் சூழ்ந்திருக்கும் அழகிய பூமியாக காட்சியளிக்கின்ற குண்டடம் என்னும் இவ்வூர் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஊராகும். காசு இருந்தால் காசிக்கு செல்லுங்கள், காசு இல்லை என்றால் குண்டடத்துக்கு வாருங்கள் என்று குண்டடம் ஸ்ரீ கால பைரவ வடுகநாதரின் சிறப்பை பற்றி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்வதுண்டு. பைரவர் என்றால் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது காசி மாநகரின் காவல் தெய்வமான ஸ்ரீ கால பைரவர் தான்.
புராண சிறப்பு வாய்ந்த காசி மாநகரை எந்தவித தீய சக்திகளும் அண்டவிடாமல் காவல் காத்து வருபவர் அங்கே குடிகொண்டுள்ள ஸ்ரீ கால பைரவர்தான். காசிக்கு செல்லும் பக்தர்கள் திரும்பும் போது அவரை தரிசித்தால்தான் யாத்திரை பூர்த்தி பெறும் என்று புராணங்கள் சொல்கின்றன. பைரவர் என்பவர் சிவனின் அம்சம். சேத்திரங்களை இவர் காப்பதால் சேத்திர பாலகர் என்றும் அழைக்கப்படுகின்றார். 64 வேறுபட்ட வடிவங்களில் பைரவர் திருமேனிகளை பிரித்து சொல்வர். அதில் ஒன்றுதான் வடுகன். வடுகன் என்பதற்கு பிரம்மச்சாரி என பொருள் கூறுகின்றன புராண இலக்கியங்கள். இப்பைரவரே குண்டடத்து பைரவர் என போற்றப்படுகிறார். இதனையடுத்து குண்டடத்து பைரவரை சிறப்பிக்கும் பொருட்டே இவ்வூர் குண்டடம் என பெயர் பெற்றது. குண்டடம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும், எதுக்கு வந்திருக்கோன்ற காரணத்தை விலாவரியாக சொன்னாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க பசங்களா, நீங்கள்லாம் வாட்ச் பண்ணீங்க, நோட் பண்ணிட்டீங்களா? கரெக்டு, நோட் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி நாளைக்கு 2 ஊருக்கு போக போகிறோம். 2 ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கரெக்டான நேரத்துக்கு நீங்களும் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன். நம்ம ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் 2 ஊருக்கு போவோம். ஓகேவா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட், பாய். இப்போ நம்ம கரெக்டாங்காட்டை சேர்ந்த சதீஷ் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுவார். பாட்டு பாட சொல்றீங்க? ஏங்க சின்ன பாட்டு பாடுங்க. வாடி வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. புரிஞ்சு போச்சுங்க. கரெக்டாங்காடுக்கு கரெக்டான அர்த்தம் இவர் தான் சொன்னாரு. அது கரெக்டா இவர் தெளிவுபடுத்திட்டாரு. ஆமா. ஆனா நீங்க தான் ஒரு சின்ன என்ன பாட்டு பாடுங்க? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, அந்த உண்மையும் நிலையும் நானும் பார்த்தேன் வானத்தில் தெரிகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஓகே, ரோல் ரோல் ரோல். அண்ணா நீங்க ஃப்ரண்ட்ல வாங்க, நீங்க கொஞ்சம் பேக் போங்க. அண்ணா ஃப்ரண்ட்ல வாங்க. இல்ல குண்டடத்தை பத்தியா பாடு. உங்க பேர் என்ன? என் பேர் சண்முகவடிவேல். ரோல். அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க. அண்ணா நன்றிண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இது வந்து 10ஆம் தேதிக்கு மேலே வரும். ஆமாம், டெய்லி 9:30க்கு வசந்த் டிவி பாருங்க. இது என்ன செல்ஃபி புள்ளையா? ஆமாம், செல்ல கீழே போறாங்க, இது போடுறாங்க செல்ல. ஓகே, தேங்க்ஸுங்க அண்ணா, தேங்க்யூண்ணா. கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் 10th வரும் 10ஆம் தேதி. 10ஆம் தேதி வந்து பாருங்க. வரேங்க, தேங்க்ஸ் ஐயா, நன்றியா, தேங்க்யூ. நீங்கள் கட்டாங்காடு அப்படியே ஃபேமஸ் பண்ணி விடுங்க. 10ஆம் தேதி நைட்டு 9:30 வசந்த்.